நம்மளோட பல வீடியோஸில் இதுக்கு முன்னாடி பேசியிருந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக எண்ணற்ற கொள்கைகளையும் எண்ணற்ற கோட்பாடுகளையும் எண்ணற்ற கேள்விகளையும் இப்போ ஆட்சியில் இருக்க தாவேக்காவை பார்த்து கேட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த திமுகவை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கும் முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுகவை பார்த்தும் கேட்டிருக்காரு. ஆனால் எப்போ திரு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டாலுமே அவரோட கேள்விக்கு அதிமுகவும் பதில் சொன்னது இல்லை, திமுகவும் பதில் சொன்னது இல்லை, இப்போ தாவேக்காவும் பதில் சொல்கிறது இல்லை. ஆளுங்கட்சியை பார்த்து ஆண்ட கட்சிகளை பார்த்து நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கேள்வியை கேட்டார்னா அவர் கேட்குற கேள்விக்கு தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் அவதூறுகளை வாரி வாரி இறக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஒரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்தாரு. அதை வச்சு எண்ணற்ற கட்டுக்கதைகளை கழட்டி விட்டாங்க. இப்போ திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை இன்னொரு திருமண நிகழ்ச்சியில் பார்த்துருக்காரு. இதை வச்சியும் ஒரு வாரம் கண்டிப்பாகவே ஓட்டுன்னு சொல்லி ஓட்ட தான் போகிறாங்க. காங்கிரஸ் இனத்தை கொன்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இனத்தை கொள்வதற்கு துணை நின்ற கட்சின்னு சொல்லிட்டு எப்படிங்க ஸ்டாலின் பக்கத்தையும் சிரிச்சு பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படிங்க? என்னதான் அரசியல் மாண்புன்னு சொல்லி சொன்னாலும் எதிரியை பார்த்தா எப்படிங்க திரு சீமான் அவர்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்குறாங்க. பல பேர் இந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்க அப்படி எழுதுகிறவங்க பெரும்பாலும் தாவேக்காவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கிறதுனால அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை நோக்கி ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். இந்த கேள்வியை ஏற்கனவே பல பேர் கேட்டுட்டு இருந்தாலுமே நாம பங்குக்கு ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். அது என்னென்னா, திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி, திரு விஜய் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு தடவை மேடை ஏறும்போதும் ஒரு விஷயத்தை அறந்து போன ரீலாட்டம் தேஞ்சி போன ரீலாட்டம் திரும்ப சொல்லியிருந்தார். அது என்ன, தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே, உங்களுக்கு விஜய் சார் வேணுமா ஸ்டாலின் சார் வேணுமா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் கேட்டிருந்தார். திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே ஐயா முத்துவேல் ஸ்டாலின் அவர்களை அவரோட வீட்டிலேயே போய் பார்த்துருந்தாரு. கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருந்தார். அப்போ திரு விஜய் அவர்கள் கையை கொடுத்துருப்பாரு, கட்டி பிடிச்சிருப்பாரு. ஐயா ஸ்டாலின் கிட்டையும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் சிரிச்சு பேசியிருப்பார். எப்படிங்க நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியோட தலைவர்கிட்டையும் அந்த தீய சக்தியோட இளைஞரணி தலைவர்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறீங்க, கையை கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் பண்ணது அரசியல் மாண்பு. இதே திரு விஜய் அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களையும் அவரோட வீட்டில் போய் பார்த்துருந்தாரு. அதுவும் அரசியல் மாண்பு. திரு விஜய் அவர்கள் வைகோவை பார்த்தாரு. திரு விஜய் அவர்கள் அன்புமணி ராமதாஸை பார்த்தாரு. திரு விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களை பார்த்துருந்தாரு. திரு விஜய் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களை போய் கூட பார்த்துருந்தாரு. ஆனால் அது எல்லாமே அரசியல் மாண்புக்குள்ளே வரும். அதுவே திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலோ, திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலலாம் அது கொள்கையை அடகு வச்சுட்டாரு, தம்பிங்களை விட்டு கொடுத்துட்டாரு, தங்கைங்களை தத்து கொடுத்துட்டாரு, திரு சீமானோட சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுவாங்க, எழுதுவாங்க. ஏன்னா தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்தால் ரத்தம், அதுவே வேறு யாருக்காவது வந்தால் தக்காளி சட்னி அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே உண்டான சட்டத்திட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களோட ஆட்சி தான் நடக்குது. அவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஏது வேணால் பண்ணலாம். அவங்க பண்ணால் அது சரி, அதையே வேறு யாராவது பண்ணால் தப்பு. மேலும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தான் திரு சீமான் அவர்களோட ஏபிசிடி எனும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே எதிர்ப்பு, திரு சீமான் அவர்கள் ஏன் கூட்டணியாக இருக்காமல் போட்டிகிட்ருக்காரு, திரு சீமான் அவர்கள் எதனால் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் சொல்லி தொடர்ந்து தோல்வியை தழுவினாலுமே கொண்ட கொள்கையை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் ஏன் விடாப்பிடியாக இருக்காருன்றதை பற்றிலாம் நாம் விலாவாரியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படின்றதுனால அந்த பாயிண்ட்லாம் நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சமீபத்தில், அதாவது இந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடியோ கடலூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழ் கட்சியின் சார்பாக நடத்தியிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நாம் தமிழ் கட்சியோட இளைஞர் பாசனை பொறுப்பாளரான திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர் கலந்துக்கிட்டு பேசியிருந்தார். அந்த கூட்டத்திலேயே திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் தாவேக்காவை பற்றி பேசியிருந்தார். திமுக அதிமுகன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் எல்லாரையும் பற்றி சும்மா பேசி கிழின்னு சொல்லி கிழிச்சுட்டு போயிட்டு இருந்தார். திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோட 50 நிமிஷம் பேச்சிலிருந்து அவர் அதிகமாக தாவேக்காவை விமர்சிச்சிருந்தாலுமே அவரோட பேச்சில் இருந்த சாராம்சம் என்னென்னா, ஏடிஎம்கே இட் இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே, ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே இட் இஸ் ஈக்குவல் டு டிவிகேன்றது தான் நாம் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. அப்படி இருக்கிறதுனால
திரு சீமான் அவர்கள் ஸ்டாலினை பார்த்துட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டாரு, திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை, தொடர்ச்சியாக விமர்சனங்களை, தொடர்ச்சி அவதூறுகளை திரு சீமான் அவர்கள் நோக்கி முன் வச்சுட்டே இருக்காங்க. இந்த விமர்சனங்களையும் இந்த அவதூறுகளையும் பல பேர் நம்பினதால்தான் 8.2 இருந்த நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் 4% இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் குறைஞ்சிருந்தது. இதே மாதிரி தொடர்ச்சியாக கண்டிப்பாகவே தாவேகாவை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்களுக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறுகளையும் கண்டிப்பாகவே முன்வைக்க தான் போகிறாங்க. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் அடிப்படையில் நாம் தமிழ் கட்சிக்கு 19 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதே தமிழக வெற்றி கழகத்துக்கு 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கைன்றது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கையை விட 9லிருந்து 10 மடங்கு அதிகம். அப்படி இருக்கிறதுனால நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க என்னதான் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி உண்மையை பேசினாலுமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க திரு சீமான் அவர்களுக்கு எதிராக பொய்யான செய்திகளையும் அவதூறுகளையும் பரப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி பரப்பிட முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு 10 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு ட்வீட்டோ, நீங்கள் ஒரு போஸ்ட்டோ, நீங்கள் ஒரு ஷார்ட்டோ, நீங்கள் ஒரு ரீலோ போகிறதுக்குள்ளே அவங்க 10, 100, 1000, லட்சம், கோடின்னு சொல்லி அதை பரப்பி திரு சீமான் அவர்களை ஒரு பொய் பேசக்கூடிய ஒரு சாதாரண அரசியல்வாதியாகவே அவங்க முன்னிறுத்துவாங்க. மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிலைநிறுத்துவாங்க. அதை மக்களும் நம்புவாங்க. திரு சீமான் அவர்கள் மீது வைச்சிருக்க நம்பிக்கையை ஒரேடியாக இழந்துடுவாங்கன்றதையும் திரு சீமான் அவர்களோட தம்பி தங்கைகள் உணர தொடங்கணும். வெறுமனே உணர்ந்தால் மட்டும் போதாது. ஏற்கனவே நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருந்தா மாதிரி நீங்கள் எதிர்கட்சிகளை விமர்சிக்கணும். எதிர்கட்சிகள் செய்கிற குற்றங்களை, எதிர்கட்சிகள் செய்கிற தவறுகளை கண்டிப்பாக மக்கள் முன்னாடி கொண்டு போய் தெரிவிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி திரு சீமான் அவரோட அருமை என்ன, திரு சீமான் அவரோட பெருமை என்ன, திரு சீமான் அவர்கள் சொல்ல வர திட்டங்கள் என்ன, திரு சீமான் அவர்கள் உண்மை தான் பேசுகிறாரு, அவர் தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்களை தான் பேசிட்டு வர்றாரு, அவர் மாற்றி பேசுகிறது இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டு மக்களில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு நான் மேடை ஏறினா 50 நிமிஷம் பேசுவேன், அதில் 50 நிமிஷத்தில் 40 நிமிஷம் தாவேக்காவை பற்றி திட்டி பேசணும். ஆனால் அதுக்கு முதல்ல திரு சீமான் அவர்கள் நல்லவர், திரு சீமான் அவர்கள் வல்லவர், தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை திரு சீமான் தான் அப்படின்றத நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாருமே கடுமையாக உழைக்கணும். இதில் என்னன்னா திரு சீமான் அவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனதை பற்றியும், திரு சீமான் அவர்கள் உதயநிதியோட கையை பிடிச்சிட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதியை கட்டி பிடிச்சிட்டாரு, திரு சீமான் அவர்கள் உதயநிதியை பார்த்து அன்பு தம்பின்னு சொல்லிட்டாருன்னு இதை பற்றியெல்லாம் பெருசாக கொண்டு போயிருந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் திரு சீமான் அவரோட நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கடலூர் பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சியினர் கூட்டம் போட்டிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களோட சொந்த சட்டமன்ற தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தாங்கன்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ், எத்தனை யூடியூப் சேனல்ஸ், எத்தனை சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாலே அந்த நியூஸை அவங்க பெருசாக போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மேலே சொன்ன 2 கூட்டத்துலேயும் திரு சீமான் அவர்கள் கலந்துக்கவே இல்லை. திரு சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாலே நோ நியூஸு. அப்போ திரு சீமான் அவர்களே கலந்துக்கலைன்னா தேர் இஸ் நோ யூஸுன்ற மாதிரி யாருமே அந்த நியூஸை பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் கூட கேரி பண்ணி கொண்டு போகவே இல்லை. ஆனால் நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நியூஸை எல்லாம் அடிமட்டம், தமிழ்நாட்டோட அடிமட்டத்தில் இருக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திரு சீமான் அவர்கள் கத்தி ஒரு விஷயத்த மேலே கொண்டு வந்தாருன்னா இவங்க ஒரே ஒரு அவதூறு, ஒரே ஒரு விமர்சனத்தை மட்டும் வச்சு அந்த மொத்த எனர்ஜியும் அப்படியே தரை மட்டம் ஆகிடுவாங்கன்றத நீங்கள் எல்லாருமே உணர்ந்துக்கணும். மேலும் ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர் சோஷியல் மீடியாவில் பரப்புற மாதிரியே ஒருவேளை திமுகவோட பி டீமாக செயல்பட்டு திமுகவுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்துட்டாருன்னா என்னவாகன்றதை பற்றி நாம் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் தெளிவாக பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த வீடியோஸை பார்த்து நான் என்ன பேசியிருந்தேன்றது தெரிஞ்சுக்கங்க.